எஸ் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இப்போ பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமா என்ன சொல்றாங்க. சரி, அதெல்லாம் ஓகேங்க. நான் கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் ஞானம் அடையணும், அந்த பக்கம் போகணும், ஸ்பிரிச்சுவலா குரோத் ஆகணும், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த கார்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொல்ல வருது என்ன, பௌர்ணமியிலிருந்து அமாவாசையில பௌர்ணமிக்கு நடுவில் வரக்கூடிய 8 இருக்கும்போது அஷ்டமி அன்னைக்கு எதுவும் செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கோகுலாஷ்டமினா கிருஷ்ணர் பிறந்த நாள். ராமன் நவமி, ராமர் பிறந்த 9வது நாள். புரியுதுங்களா? அப்போ அஷ்டமிங்கிறது இறைநிலையில் இருக்கக்கூடியவங்க பிறந்த நாள். அப்போ எவ்வளோ நல்ல நாளாக இருக்கணும். நம்ம நார்மலாக என்ன சொல்லிட்டோம், அது மாதிரி அஷ்டமி இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அஷ்டமிங்கிறது 8ங்கிறது இப்படி எழுதுகிறோமா, முழுமையாக எழுதக்கூடியது. அப்போ உங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்களுக்காக பல புதிய வாய்ப்பு இங்கேயும் தாங்க. நீங்கள் புதுசாக மெடிடேஷன் கற்றுப்பீங்க. சில ஆன்மீகவாதிகள் புதுசாக மெடிடேஷன் கற்றுப்பீங்க. ஆனால் ஏற்கனவே கற்றுக்கிட்ட மெடிடேஷனை இவ்வளோ நாள் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்றத நீங்கள் புதுசாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் இந்த குச்சி வச்சு நடந்து போகிறார் எங்கே தண்ணியிலேருந்து. ஆனால் தண்ணி உடம்புல ஈரமே இல்லை. அதாவது வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்க, ஒரு ராசி நேயர்களுக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வரிசையில் நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா. சயின்ஸ் அப்படின்னா டேரட் கார்டுக்கு பின்னாடி என்ன அறிவியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டேரட் கார்டுங்கிறது நம்ம நினைக்கிறோம் ஒரு இது அட்டைங்க, இது ஒரு கார்டுங்க, இது ஒரு 4 பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்காங்க, இது எப்படிங்க சயின்ஸ் ஆகும்னு கேட்குறீங்களா? எஸ், நம்ம மனநிலைன்னு இருக்கு பாருங்க, நம்மளுடைய உள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள் உணர்வுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த டேரட் கார்டு ரீடிங்க்கும் சம்பந்தம் இருக்கிறது. சயின்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது. நார்மலாக சயின்ஸ்னாலே எல்லாத்துக்கும் ப்ரூஃப். உங்களுக்கு எவ்வளோங்க பிளட் குரூப் எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பி பாசிட்டிவ்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோங்க பிளட் லெவலில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 440 ரொம்ப அதிகமோ, சரி ஓகே 100 120 எதுவும் சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுகிறது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேவைப்படுகிறது. இதற்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நமது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரூஃப். நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்க, நம்ம பிரபஞ்சம் இந்த கார்டு மூலயமா ஒரு ராசி நேயர்களுக்கும் சொல்லிக்கிட்டு வராங்க. இது உங்களுக்கு ஆமாம் கரெக்டு, என் லைஃப் இப்படி தாங்க இருக்குது, நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கரெக்ட் அப்படின்னாலே இதுதானே ப்ரூஃப். உங்களுக்கு இதுதான் சயின்ஸே. வி நீட் ப்ரூஃப். ஓகேங்களா? சிலர் நினைக்கலாம் போன மாதம் சொன்னது ஓரளவு மேட்ச் ஆச்சு, இந்த மாதம் பரவாயில்ல, பட் இனிமேல் பார்க்கலாம், இனிமேல் டிசம்பர் வரப்போகுது, இனிமேல் பாருங்களேன் லைஃப் சூப்பராக தான் இருக்குது. எல்லாருக்குமே உண்மையாக வாழ்க்கை அருமையாகத்தான் இருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் நமக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்ற டெக்னிக் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தர் சண்டை போட சொன்னால் சூப்பராக சண்டை போடுவாங்க. அவங்கள போய் எமோஷனலாக பேசணும், ஐயோ எமோஷனலாக எனக்கு தெரியாதுங்க அப்படிம்பாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் பயங்கரம் எமோஷனலாக பேசி விட்ருவாங்க. ஆனால் போய் நின்று சண்டை போட சொன்னால், அப்போ ஒருத்தருக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அவங்கவுங்க அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்ம பண்ணுற பெரிய தப்புன்னு தெரியுங்களா அங்கே வாழ்க்கையில். அந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி நான் வாங்கணும், இந்த மாதிரி சட்டை போடணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இப்படிப்பட்ட என் வாழ்க்கை இருக்கணும். மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்மளே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? நம்ம மற்றவங்க கூட இனிமேல் வாழ்க்கையை என்றைக்குமே கம்பேரே பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது. இந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்காக தான் இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேரட் கார்டு மூலயமா உங்களுக்காக சில இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிரபஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறத பார்த்து கேட்டுட்டு எதை நமக்குள்ள மாற்ற வேண்டுமோ அதை மாற்றிக்கொண்டால் நமது வாழ்க்கை ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டு இருக்கும். டோன்ட் கம்பேர் வித், ஒரே ஒரு விஷயம் கம்பேர் பண்ணுங்கள். டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன். அதர்ஸ் கூட மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. கம்பேர் பண்ணுங்க, உங்கள் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நேற்றை விட நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேனா, நேற்றை விட இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா, நேற்றை விட இன்று நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கின்றன, நேற்றை விட இன்று நான் ரொம்ப ஒரு அறிவுள்ள புத்திசாலித்தல் அதிகமாக வந்திருக்கேனா, நேற்றை விட இன்று நான் புதிய விஷயங்களை ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கேனா, நேற்றை விட இன்று நான் இளமையாக இருக்கின்றேனா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக இருக்கேனா, நேற்றை விட இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அதற்காகத்தான் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஒரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிற ராசி எதுன்னு பார்க்கலாமா? வாங்க. எஸ் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இப்போ பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்களா? விருச்சிகம் அப்படின்னு சூப்பர், எல்லா ராசியும் நல்ல ராசி தான், விருச்சிக ராசி நல்ல ராசி தான். என்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க நீங்கள் என்ன ராசின்னு கேட்டாங்க. நான் என்ன பதில் சொன்னேன்,
என்னோட ராசி நல்ல ராசின்னு சொன்னேன். ஸோ எல்லா ராசியும் நல்ல ராசி தான். சூப்பருங்க. இங்கே பாருங்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்காக 8 ஆஃப் கப்ஸ், 8 கப் வச்சுருக்காங்க. சரி, இந்த இந்த கார்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 கப் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணி இருக்குது, நீர் ஓடை இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது. அதில் ஒரு தாத்தா வயசானவர் ஒரு குச்சி வச்சு போயிட்டுருக்காரு. பின்னாடி மலை இருக்குது, பின்னாடி நிலா இருக்குது. இதுதான் 8 ஆஃப் கப்ஸ். 8 ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு பேசிக்காக என்ன தெரியுமா சொல்ல வராங்க? உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி புதியதாக இருக்கிறது. பழசெல்லாம் தூக்கி வெளில போட்டுருங்க, புதியதாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்படின்ற சொல்கிறதான் இந்த 8 ஆஃப் கப்ஸ். சரி, விருச்சிக ராசி நேயர்களுக்கு நம்ம டேரட் கார்டு பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாக உள்ளது. என்னங்க அப்படி சொல்கிறீங்களே, பழைய வாழ்க்கையில் என்ன ஆகுன்னு கேட்குறீங்களா? அப்படி சொல்லலைங்க. இதுவரையிலும் இருந்த மனநிலை உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். இதுவரையிலும் இருந்த உங்கள் பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும். ஒரு நியூ லைஃப் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, நியூ பர்த் எடுத்துருக்காங்க, அது மறுபிறவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சிலருக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு மறுபிறவி, எல்லாருக்கும் கல்யாணம் மறுபிறவி மாதிரி தான் இருக்குது, ஆண் பெண் எல்லாருக்குமே. அது ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு புதிய ஒரு தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் கல்யாண வாழ்க்கை அது உங்கள் குடும்ப வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு புதிய, அதுக்குன்னு ஏற்கனவே கல்யாணம் புது கல்யாணமா அப்படிலாம் கேட்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும், உங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் ஒரு புதிய அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் இல்லாத புதிய அண்டர்ஸ்டாண்டிங் இனிமேல் வரப்போகிறது. இதற்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? ஓல்டு தாட் பேட்டர்ன் தூக்கி வெளில போட்டுருங்க. அது என்னங்க ஓல்டு தாட் பேட்டர்ன் கேட்குறீங்களா? எஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதுவரையிலும் நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, இதுவரையிலும் உங்கள் ஸ்பௌஸ் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் கணவன் மனைவி, இதுவரையிலும் உங்கள் பசங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, இதுவரையிலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க, இதுவரையிலும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் கஸ்டமர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இதுவரையிலும் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ இனிமே அவங்க கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம். எப்படி நம்ம இந்த வீடியோவை பார்த்து நமக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது, எப்படி நம்ம அறிவாலையும் ஒரு பண்பாலையும் ஒரு புதிய விஷயம் கற்று நம்ம சில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க ஒரு சின்ன சின்ன மாற்றத்தோட தினமும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். சரிங்களா? நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நேற்று பார்த்த உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ கூட இன்னைக்கு இல்லை. உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. செல்லு நிறைய அழிஞ்சிருக்கு, புதிய செல் வந்திருக்கு. அப்போ மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒருத்தரை பற்றி நீங்கள் என்ன தாட் வச்சுருக்கீங்களோ அதை தூக்கி போட்டுருங்க. அதுவும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக நீங்கள் அவங்கள பற்றி என்ன தாட் வச்சுருந்தோ தூக்கி போட்டுருங்க. இனிமேல் புதிய ரிலேஷன்ஷிப், அதே உடம்பு, அதே பேர் எல்லாம் அதே தான். ஆனால் அவங்களுக்கு மனதால் ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆக போகிறது. யார்? விருச்சிக ராசினியர்களே உங்களுக்காக. சரிங்களா? இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வருவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதாரம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போகிறது. இதுவரை நீங்கள் பழைய பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும், அதில் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கான புதிய வாய்ப்பு கிடைத்து நீங்கள் அதுலேயும் சூப்பராக வர ஆரம்பிச்சிருவீங்க. சரி, அதெல்லாம் ஓகேங்க, நான் கொஞ்சம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஞானம் அடையணும், அந்த பக்கம் போகணும், ஸ்பிரிச்சுவலாக குரோத் ஆகணும், பக்தி மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்காக பிரபஞ்சம் இந்த கார்டு விருச்சிக ராசினியர்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்காக பல புதிய வாய்ப்பு இங்கேயும் தாங்க. நீங்கள் புதுசாக மெடிடேஷன் கற்றுப்பீங்க. சில ஆன்மீகவாதிகள் புதுசாக மெடிடேஷன் கற்றுப்பீங்க. யாரும் ஏற்கனவே கற்றுக்கிட்ட மெடிடேஷனை இவ்வளோ நாள் அதை பயன்படுத்தவே இல்லை அப்படின்றத நீங்கள் புதுசாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் இந்த குச்சி வச்சு நடந்து போகிறார் எங்கே தண்ணியிலேருந்து, ஆனால் தண்ணி உடம்புல ஈரமே இல்லை. அதாவது பழைய விஷயங்களை மொத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்கனவே வச்சு இந்த பேட்டர்லாம் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக மாறிவிடும். நார்மலாக குளிச்சுட்டு வந்தாலே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த 8 கப்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாட்டில் கூட பாடியிருக்காங்க, 8 8 உலக வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8 இப்போ நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ 8 கப்புங்கிறது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, 8ங்கிறது நல்ல எண் இல்லைம்போங்க, நல்ல எண். ஆக்சுவலாக 8ங்கிறது அஷ்டமம்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8 நம்பரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியிலேருந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு நடுவில் வரக்கூடிய 8 இருக்கும்போது அஷ்டமி அன்றைக்கி எதுவும் செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. கோகுலாஷ்டமினா கிருஷ்ணர் பிறந்த நாள். ராமன் நவமி, ராமர் பிறந்து 9வது நாள். புரியுதுங்களா? அப்போ அஷ்டமிங்கிறது இறைநிலையில் இருக்கக்கூடியவங்க பிறந்த நாள். அப்போ எவ்வளோ நல்ல நாளாக இருக்கணும். நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்லிட்டோம், அது மாதிரிலாம் அஷ்டமி அன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அஷ்டமிங்கிறது 8ங்கிறது இப்படி எழுதுகிறோமா, முழுமையாக எழுதக்கூடியது. அப்போ உங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மெடிடேஷன் பண்ணலாம், நீங்கள் சித்தர்கள் கோயில் போயிட்டு வரலாம். இதெல்லாம் அஷ்டமி அன்றைக்கி செஞ்சால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் தேதி பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உண்மையாகவே
8ஆம் தேதி ஸ்ட்ரெயிட்டாக 8ஆம் தேதி எந்த மாதம் வேணாலும் இருக்கணும். 8ஆம் மாதம் பிறந்தவங்க கூட பரவாயில்ல. அவங்களுக்கு ரொம்ப 8ன்றது முழுமை அடையக்கூடியது. சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க 8 எங்கங்க அஷ்டமம், சனி பகவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சனி பகவான் கிளென்ஸ் பண்ணக்கூடியவர். நம்மளை சுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர். சரிங்களா? அப்போ இந்த 8 கப் வந்திருக்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பல தேவையில்லாத விஷயங்கள் கிளியர் ஆக போகிறது. அடுத்தது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயம் உங்ககிட்ட வந்து இன்ஸ்டால் ஆக போகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வருவதற்கு பொருளாதாரம் இல்லை குடும்ப வாழ்க்கை எது வேணாலும் இருக்கட்டுங்க, அடுத்த நிலைக்கு வருவதற்கு உங்களுடைய பழைய ஓல்டு பேட்டர்ன்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய புதிய மனிதராக நீங்கள் மாறிவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறிவிட ஆரம்பித்து விட்டது. டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதம் நமக்கு செம்மையான மாதம் தாங்க உண்மையாகவே. சரிங்களா? நம்ம சூப்பராக சிறப்பாக வாடுறதுக்காகத்தான் பிரபஞ்சம் இந்த கார்டு மூலியமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டு புதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.